இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 26ஆம் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 21 27 முடிய. யோபு கூறியது: என்மேல் இரங்குங்கள் என் நண்பர்களே, என்மேல் இரக்கம் கொள்ளுங்கள். ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது. இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன்? என் சதையை நீங்கள் குதறியது போதாதா? ஓ, அவை ஏட்டுச் சுருளில் எழுதப்படலாகாதா? இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும். ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன். என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன். நானே அவர் என் பக்கத்தில் நிற்க காண்பேன். என் கண்களே காணும், வேறு கண்கள் அல்ல. என் நெஞ்சம் அதற்காக ஏங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே, நான் மன்றாடும்போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதில் அளித்தருளும். புறப்படு, அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கிவிடாதிரும். நீரே எனக்கு துணை. என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 12 முடிய. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள்
வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று உங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். மதவாதிகளால் கொல்லப்பட்ட மறைப்பணியாளர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, காஸ்பல் ஃபார் ஏசியா என்ற சஞ்சிகையில் வெளிவந்த நிகழ்வது இது. அசாமில் நற்செய்தி பணியை செய்தவர் மறைப்பணியாளரான அஜித். இவர் தான் பணி செய்து கொண்டிருந்த இடத்தில் மக்களுக்கு புதிதாக ஒரு கோவிலை கட்டிக் கொண்டிருந்தார். கோயில் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்திருந்த நேரத்தில் இவர் சபையில் இருந்த 3 பேரோடு கோயிலுக்கு தேவையான பொருட்களை வாங்க நகரத்திற்கு சென்றிருந்தார்கள். அப்போது மதவாதிகள் சிலர் இவரையும் இவரோடு சென்ற 3 பேரையும் துப்பாக்கியில் சுட்டுவிட்டு அங்கிருந்து மறைந்து போயினர். இது நடந்தது 2010 ஆண்டு மே மாதம் 20ஆம் நாள். கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு அறிவித்து அவருடைய பணியை செய்வோருக்கு எப்படியெல்லாம் ஆபத்துகளும் துன்பங்களும் வருகிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடரை பணித்தலங்களுக்கு அனுப்புகின்ற போது அவர்கள் எப்படியெல்லாம் சவால்களையும் எதிர்ப்புகளையும் சந்திப்பார்கள் என்பதை குறிக்கும் வகையில் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் என்கிறார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலில் 12 பணித்தலங்களுக்கு அனுப்பிய இயேசு அதன் பிறகு வேறு 72 சீடர்களை பணித்தலங்களுக்கு அனுப்புகிறார். 72 சீடர்களை இயேசு பணித்தலங்களுக்கு அனுப்பினார் என்பதை உலகம் முழுக்க இயேசு தன்னுடைய சீடர்களை அனுப்பினார் என்பதை அடையாளமாக கொள்ளலாம். ஏனென்றால் அந்த காலத்தில் 72 நாடுகள் இருந்தது. இவ்வாறு தன்னுடைய சீடர்களை பணித்தலங்களுக்கு அனுப்புகின்ற இயேசு அவர்களிடம் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் நான் உங்களை அனுப்புகிறேன் என்கிறார். இங்கு ஓநாய்கள் என்று இயேசு சொல்வதை பணி வாழ்வில் வருகின்ற எதிர்ப்புகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். மக்கள் நடுவில் பணி செய்யும் இயேசுவின் சீடர்களுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வரலாம். ஆட்சியாளரிடமிருந்து வரலாம், ஏன் நெருங்கிய நண்பர்களிடமிருந்தும் வரலாம். இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், நேர்மையாளராய் வாழ்ந்து வந்த யோபுவை அவருக்கு தொழுநோய் வந்ததும் அவருடைய நண்பர்கள் அவர் மீது அபாண்டமாக பழி போடுகிறார்கள். அதனால் அவர் அவர்களிடம், என்மேல் இறங்குங்கள், என் நண்பர்களே என்மேல் இரக்கம் கொள்ளுங்கள் என்கிறார். இயேசுவின் பணியை செய்கின்ற போது
அல்லது அவரது வழியில் நடக்கின்ற போது நண்பர்கள் கூட ஓநாய்களாக மாறலாம். அவர்களை பற்றி கவனமாக இருக்க சொல்லும் இயேசு, ஆண்டவரின் பராமரிப்பு அவர்களுக்கு எப்போதும் உண்டு என்கிறார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் உணர்ந்து அவரது பணியை மன உறுதியோடு செய்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஆண்டவரின் சீடர்களுக்கு ஆபத்து இல்லை என்றால்தான் ஆச்சரியம். இயேசுவின் சீடர்கள் எல்லா மக்களுக்கும் பணியாற்ற வேண்டும். ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களை குறித்து கவனமாயிருப்போம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள் என்று தூய யோவான் நற்செய்தியில் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். எனவே இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்கிறார் என்ற நம்பிக்கையோடு அவரது பணியை செய்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.